traders, welcome you all. This is Nizil with you from TradeBee. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். நாளைக்கு எக்ஸ்பைரி, ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ரொம்ப வொலாட்டிலிட்டி, ஸோ கேர்ஃபுல். அண்ட் நாளைக்கு அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் ஜோன் வந்து 22,692 762. மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அரௌண்ட் 22,780 லெவலில். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் கேம் பேக். அண்ட் இன்றைக்கி நம்ம மீடியன் பார்த்தீங்கன்னா 22,580 ரேஞ்சு. பார்த்தீங்கன்னா மீடியன்லேருந்து ஒரே பவுன்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேருந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. எகெயின் வந்தது. பிகினர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு ட்ரேடே பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகெயின் நம்ம ட்ராப் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. அண்ட் ஒரு பின்பார் போட்டாங்க பேரிஷ். அண்ட் அடுத்த கேண்டில் பட் அச்சீவ்ட் அவர் S1 அண்ட் S2. அண்ட் கரெக்டாக S2 கீழே எடுக்காதீங்க, ஏன்னா பிகாஸ் மீடியனு மேபி 2 கேண்டில் ஃபார்மேஷன் வரும், ட்ராப் பண்ணுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீடியன்லேருந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. எகெயின் கொஞ்சம் கீழே வந்தது, எகெயின் பவுன்ஸ் ஃப்ரம் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் அவர் மீடியன். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல் ரேலி. அண்ட் இன்னைக்கு காலையில் குரூப்பில் சொல்லியிருந்தேன், இன்கேஸ் காலையில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்து மேபி கேப் டவுனில் ஓப்பன் ஆகும், பட் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஓப்பன் ஆகிருந்தா கீழே ஒரு ரேஞ்ச் கொடுத்துருந்தேன் போன்ட்டு. இல்லை நம்ம ட்ராப் ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா R3 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். எக்ஸாக்ட்லி பின் பாயிண்ட் R3 அச்சீவ்டு. குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் இன்றைக்கி சேலில் நல்லா ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லெவல்ஸு. அண்ட் தோஸ் ஹூ வாண்ட் த லெவல்ஸ், யார் யாருக்கு இந்த லெவல்ஸ் வேணுமோ, கால்ஸ் எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு ஐம் ஷேரிங் த லெவல்ஸ். டெலிகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லை வீடியோவில் உங்களுக்கு டெலிகிராமோட நம்பர் வரும். தேவை இருக்கிறவங்க அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸ் எல்லாம் லைக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுத்தோடதும் லெவல்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அண்ட் ஓகே நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓகே ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வருது ஒரு பவுன்ஸு, கீழே வருது, கீழே வருது, எகெயின் லோவர் லோஸாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பட் ஹை பிரேக் ஆகலை இன்னும். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரு இன்னும் பிரேக் ஆகலை, ஸ்டில் பேரிஷில், ட்ரெண்டு பேரிஷில் தான் இருக்குது. ஸோ இந்த இது எவ்வளோ வருது பாருங்கள், 22,445, 22,450க்கு மேலே ஒன் டே கேண்டில் க்ளோஸ் ஆகி அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பொசிஷன்லேயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இல்லை அது வரைக்கும் ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் தான். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டில் ப்ரீமியம்ஸ் எல்லாம் வொலாட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, பெட்டர் ட்ரேட் பண்ண வேணாம். இல்லை கரெக்டாக ஸ்ட்ரிக்ட்டும் உங்கள் பாயிண்ட்ஸுக்கு ஓகே இன்ட்டு 15 எவ்வளோ எய்ம் பண்ணுறீங்களோ வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுங்க. அப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா மூமெண்ட்டு பயங்கரமாக இருக்கும், அப்படி இப்படின்னு போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதே நம்ம ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் பார்ப்போம், லைக் 15 மினிட்ஸ் பார்ப்போம். ஓகே 15 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் எடுத்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்ப்போம். ட்ரெண்ட் லைன் பாயிண்ட்ஸு, சில பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகிறது வச்சு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் ஆகிருக்கு. இங்கே ரெசிஸ்ட் ஆகி இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் வந்தது, எகெயின் கீழே வந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா எகெயின் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ப்ரெஷ்ஷு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ரெசிஸ்டன்ஸு, அண்ட் எகெயின் இங்கேயும் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இங்கேயும் ரெசிஸ்டன்ஸு. பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் ஆகல, ஜஸ்ட்டு இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் ஹவரில் மேலே ஜஸ்ட்டு காமிச்சிருக்காங்க. பட் ஒரு மீன்ஸு கரெக்ட் பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டான்னு தெரியல. நாளைக்கு இன்றைக்கியோட டே ஹை மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுக்கலாம். இப்போ சிஇ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் ரிவார்டு சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ், அது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 1:3 உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணலாம் சிஇ சைடில். ஓகே, அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்த
ஸ்விங் பார்த்தீங்கன்னா இங்கே வருது, அடுத்தது 23,450 ரேஞ்சு, அதான் நம்ம அந்த ரேஞ்ச் தான். ஏன்னா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அப்படியே மார்க்கெட் ஒரு புல்லிஷ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இல்லை இங்கேருந்து போய் எகெயின் இங்கே வந்து ரீடெஸ்ட்டு மேபி நாளைக்கு சொல்ல முடியாது எப்படி, மீன்ஸ் மற்ற லெவல்ஸு நார்மல் அந்த லெவல்ஸ் இருக்கிறவங்க ஓகே நம்ம R1 வந்ததுன்னா எக்ஸிட் கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட் அந்த 10% அந்த மாதிரி பாயிண்ட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா எஸ்கேப் ஆகிடுங்க. உங்கள் செட்டப்பில் ஓகே இன்னும் போகலாம் அப்படின்னு தெரிஞ்சவங்க ஹோல்ட் பண்ணிங்க. மேக்ஸிமம் மேபி கேன் லைக் இது பார்த்தீங்கன்னா இந்த போயிடுச்சுன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி மேலே போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து எகெயின் ரிவர்சல் சான்ஸு. ஸோ மேபி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அகெயின் we can go upward trend. மார்க்கெட்டு சூப்பர் புல்லிஷாக இருந்ததுன்னா, பட் மேபி இந்த வார் இஷ்யூஸு போயிட்டுருக்கு, நாளைக்கு என்ன ஆகும்னு தெரில, பிகாஸ் ட்ரம்போட டெட்லைனும் முடியுது. ஸோ எனி திங் கேன் ஹேப்பன். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், பெட்டர். நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு, ஸோ பெட்டர் நாட் டு ட்ரேட். இல்லை சென்செக்ஸில் பாருங்கள், சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அண்டு ஸோ அதுக்கு இது மாதிரி. ஸோ பி பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள், கீழே போயிடுச்சுன்னா மேபி இன்னைக்கு இந்த லோவஸ்ட் அடுத்த ஸ்விங் பார்த்தீங்கன்னா இங்கே வருது 22,540 அந்த ரேஞ்சு. ஸோ இன்கேஸ் அது பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம் அந்த 15 மினிட்ஸ் ட்ரெண்ட் லைனு, அது பிரேக் ஆயிடுச்சுன்னா ஸோ ஃபேக் பிரேக் அவுட்டு மேலே காமிச்சாங்க. ஸோ கீழே வந்ததுன்னா எகெயின் ஸோ பிஇயில் ட்ரை பண்ணலாம் 1:2 1:3 உங்கள் ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் and do comment. Thank you. See you in the next video. Bye.